ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிச் போலீஸ் எபிசோட் நம்பர் 11. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோயின் மேனேஜரை மீட் பண்ணுறதுக்காக போக அந்த மேனேஜரும் தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடிட்டு இருப்பான். அவனை கொலை பண்ணுறதுக்காக ஆட்களும் துரத்த கரெக்டாக ஒரு பில்டிங்கில் போய் மாட்டுவான். அங்கே ஒரு ஆள் வர மேனேஜரும் சொல்கிறான், நான் போரி கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன்னு. ஆனால் அது எதுவும் கேட்காம அவனை பில்டிங்ல இருந்து தள்ளி விட்டுடுறாங்க. கீழே விழுந்த மேனேஜர் ஸ்பாட்லேயே இருந்து போயிடுறான். இது தெரியாம ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ பார்க்கு கால் பண்ணுவான், ஆண்ட் ரிவராண்ட ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு. ஹீரோயினும் அங்க போய் பார்க்க அந்த ஐடி வச்சு இறந்து போனவனோட நேமு டாங்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் டெட் பாடியை தூக்கிட்டு போகும்போது லைட்டா ட்ரெஸ் விலகி அவன் தொப்பையில இருக்க டேட்டோ தெரியும். அந்த டேட்டோவை பார்த்த உடனே ஹீரோயினும் ஷாக் ஆகி அப்படியே பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோனோட அப்பா ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர். ஹீரோனோட தன்னோட அப்பாவை பார்க்க வரும்போது அப்ப போர்ட்ல இருக்க அந்த கேஸை பார்ப்பாங்க. ஒரு மோட்டல்ல மாஸ் சூசைட் நடந்திருக்கு. அவங்க எல்லார்கிட்டயும் காமனா இருக்கிற ஒண்ணு அந்த ஆரியன் கம்யூனிட்டியோட டேட்டோ தான். அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது தான் ஹீரோயின் அப்பா லஞ்சம் வாங்கினதா சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப பார்க்கும் இறந்து போனவன் தண்ணியில மூழ்கிதான் இறந்து போயிருக்கான்னு சொல்ல ஹீரோயின் நான் அந்த டேட்டோவை பார்த்தேன்னு சொல்வாங்க. இப்போ இறந்து போன டாங்கோட வீட்டுல போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண டாங்கோட அம்மாவும் அவன் ரொம்ப நல்ல பையன், ஒரு வருஷமா ஜாப் கிடைக்கலன்னு ஸ்ட்ரெஸ் இருந்தான், அதான் இப்படி பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க. ஆனா டாங்கோட தங்கச்சி உண்மையே சொல்லிடுறா, ஆரியன் கம்யூனிட்டில இவன் ஒரு மெம்பரா இருந்ததா. டாங்கோட அம்மா சொல்ல விடாம இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா டாங்கோட தங்கச்சியும் ஆரியன் கம்யூனிட்டி ஒரு டுபாக்கூர் கம்யூனிட்டி, அவங்க இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்தி அவங்க மெம்பர் ஆக்குறாங்கன்னு சொல்ல அப்பவும் டாங்கோட அம்மா அப்படிலாம் இல்லைன்னு தான் சொல்வாங்க. இந்த டாங்கு ஏகப்பட்ட லோன் வாங்கியிருக்கான். ஹீரோயினும் அவன் இறந்ததுக்கான காரணம் தண்ணியில முழுகினதுனால தான் சொல்ல தங்கச்சிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இந்த டாங்கு ஒரு ஸ்விம்மர் இன்ஸ்ட்ரக்டரா, அந்த ஆண்ட் ரிவரை 4 டைம்ஸ் கிராஸ் பண்ணிருக்கானா. அப்படிப்பட்டவன் தண்ணியில விழுந்து செத்துருக்கானா, கண்டிப்பா ட்ரிக் எடுத்திருக்கணும். ஹீரோயினும் உங்களுக்கு அட்டாப்சி ஓகேவான்னு கேட்க டாங்கோட அம்மா தடுக்கிறாங்க. என் பையன் அட்டாப்சில பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்ல தங்கச்சி அட்டாப்சிக்கு ஓகே சொல்லிடுவா. இங்க ஹீரோ தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பாரு, கண்டிப்பா சூசைட்கான ரீசனை கண்டுபிடிப்பேன்னு. இந்த மேனேஜரோட கேஸ் டிடெக்டிவ் ஆனோட டீமுக்கு தான் போகும். அவருக்கு அங்க ஒரு சூசைட் நோட் கிடைக்கும். அதோட இந்த மேனேஜரோட போன்ல ஹீரோயினோட போன் நம்பரும் கிடைக்கும், மிஸ்டு கால்ல. இப்ப ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோயின் எட்டும் விசாரிக்க ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்பாங்க. மேனேஜர் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சவொடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சீஃப் உள்ள வருவாரு. எட்டுக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்க எட்டும் இந்த மாதிரி ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு, கடைசி அவன் பேசினான்னு ஹீரோயின் சொல்ல சீஃப் திரும்பி நீ அந்த மேனேஜர் கிட்ட என்ன பேசுனன்னு கேட்பாரு. ஹீரோயினும் இறந்து போனது மேனேஜர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க எனக்கு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு சீஃப் சொல்வாரு. எட்டு இங்க இருக்கும்போது உங்களுக்கு யார் ரிப்போர்ட் பண்ணதுன்னு கேட்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சீஃப் மலுப்புவாரு. சூசைடுன்னு கேஸை க்ளோஸ் பண்ண சொல்ல ஹீரோயினும் இது சூசைட் இல்ல, அவர் எனக்கு கால் பண்ணாரு, ஆரியன் கம்யூனிட்டி பத்தி உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னாரு, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு யார் ரிப்போர்ட் பண்ணதுன்னு கேட்க சீஃப் கோமாகி என்னையா கொஸ்டின் பண்ற, நான் உன் பாஸ், ஆரியன் கம்யூனிட்டின்ற பேரை கேட்டாலே நீ இப்படிதான் லூசு மாதிரி பிகேவ் பண்ற, ஒரு வாரத்துக்கு உன் ஃபேஸை என்கிட்ட காட்டாதுன்னு ஹீரோயினுக்கு ப்ராபிஷன் கொடுத்துருவாரு. ஒரு வாரத்துக்கு. இப்ப நல்ல பிள்ளை மாதிரி எட்டுக்கிட்ட திரும்பி அவன் மைண்டு கிளியராகவே இல்ல, அதான் ஒரு வாரம் லீவு கொடுத்தேன்னு சொல்வாரு. ஹீரோயினும் வெளியே வர ஹீரோவை மீட் பண்ணுவாங்க. ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் ஒன்னும் இல்லைன்னு சொல்வாங்க. அப்ப டிடெக்டிவ் வேன் மேல போக ஹீரோயின் டிடெக்டிவ் வேன் பின்னாடி போவாங்க. டிடெக்டிவ் வேன் கிட்ட தான் சூசைட் நோட் இருக்கும். ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டை கேட்க டிடெக்டிவ் வேனும் பாப்பாரு. ஹீரோயினும் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ல, ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்குறேன், இந்த ரிப்போர்ட்டை மட்டும் காட்டுங்கன்னு சொல்ல டிடெக்டிவ் வேணும் இங்க பாரு, இந்த ரிப்போர்ட்டை நீ பார்க்க கூடாதுன்னு அவரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போவாரு. ஹீரோயினும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் போட்டோ எடுத்துப்பாங்க. இப்ப பார்க்க ஹீரோயினும் பேசிட்டு இருக்க என்ன பேசுறாங்கன்னு ஹீரோக்கு தெரியல, அதனால குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. உள்ள வந்த பார்க்கும் ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்ச விஷயத்த சொல்ல ஹீரோ என்னாச்சுன்னு கேட்பாரு. பார்க்கு பிரைவேட் மேட்டர்னு சொல்லி முடிச்சிருவான். ஹீரோனுக்கு அந்த சூசைட் நோட்ல ஒன்னும் யூஸ்ஃபுல்லா கிடைக்காது. ஒய்ஃபுக்கு சாரி கேட்டு சூசைட் நோட் எழுதிருப்பான். ஹீரோவும் வெளியே வந்து ஹீரோயினை பார்க்க வர அதுக்குள்ள ஹீரோயின் ஃபாஸ்டா காரை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா சீஃபை பார்க்க போவாரு. ஹீரோவும் சீஃபை பார்த்து சல்யூட்னு சொல்ல சீஃபோ வாப்பா வாப்பா உட்காரு, ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது. ஹீரோவும் நல்லா டைம் பாஸ் ஆகுதுன்னு சொல்ல சீஃபோ என்ன விஷயம்னு கேட்பாரு. ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், இதனால தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது, ஆனா யாரும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்ன யாருக்கும் பிடிக்கல போலன்னு சொல்ல சீஃபும் ஐயோ அப்படிலாம் இல்லப்பா, உனக்கு தெரியுமா ஹீரோனோட அப்பா லஞ்சம் வாங்கியிருக்காரு. பொண்ணு கேஸ்னாலே கோவப்படுவா, அப்பா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து இந்த ஆர்கனைசேஷன் தான் கெடுக்கிறாங்க. இப்போ ஒரு கேஸ் வந்தோடனே மறுபடியும் குதிக்க ஆரம்பிச்சிட்டா, அதான் கூல் ஆகட்டும்னு அனுப்பி விட்டுட்டேன். உங்க அப்பா வேற மேயர் ஆக போறாரு, என்னை பத்தி சொல்லு பண்ணி சீஃப சொல்ல ஹீரோவும் சொல்றேன்னு பாய் சொல்லிட்டு போவாரு. ஆனா ஹீரோக்கு இந்த சீஃப் ஏதோ திருட்டுத்தனம் பண்றான் நல்லாவே புரியுது. இப்ப ஹீரோயின் மேனேஜர் ஒய்ஃபை போய் மீட் பண்ணுவாங்க. மேனேஜர் ஒய்ஃப் எக்ஸ்பெக்டே பண்ணலையா,
ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிப்பான்னு. ஹீரோயினும் உங்க ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கல, காலையில என்ன மீட் பண்றேன்னு சொன்னாரு, உண்மையெல்லாம் சொல்ல போறேன்னு சொன்னாரு, உங்ககிட்ட அதை பத்தி ஏதாவது கொடுத்து வச்சிருக்காருன்னு கேட்க மேனேஜர் ஒய்ஃபோ இல்ல எதுவும் கொடுக்கல. ஹீரோயினும் டாப்ஸின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள மேனேஜர் ஒய்ஃப் எங்களுக்கு அட்டாப்சி வேணான்னு சொல்வா. ஹீரோயினு எவ்வளவோ புரிய வைக்க பாக்குறாங்க இது மர்டர் கேஸ்ன்னு. ஆனா அந்த ஒய்ஃப் நீ லீயோட பொண்ணு தானே, என் ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி நீ தானே கால் பண்ணுவ, நான் ஏன் உன்னை நம்பணும் இப்படி அந்த ஒய்ஃப் கேட்க ஹீரோனாலையும் இதுவும் பேச முடியல. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு பொய் சொல்வாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு ட்ரிப்புக்கு போறாங்களாம். டெம்பிள்ல போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு வர போறாங்களாம். அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த பிளாக் பாக்ஸை எடுத்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பாவோட யூனிஃபார்ம்க்கு கீழே தான் அந்த கேஸோட ரிப்போர்ட் இருக்கும். அக்டோபர் 26, 2022 3 பேரு மோட்டல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. 2:22 PM பொட்டாசியம் சைனேட் டேப்லெட் எடுத்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் நோட்ல என்ன எழுதி வச்சிருப்பாங்களா, இதுக்கு மேல எங்களால பெயின் அனுபவிக்க முடியாது, எங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லைன்னு எழுதி வச்சிருப்பாங்க. இந்த 3 பேருக்கும் காமனா இருக்கிறது அந்த வீல் டேட்டோ தான். இவங்களை சூசைட் பண்ண தூண்டுறது அந்த ஆரியன் கம்யூனிட்டி. ஹீரோவும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நெட்ல பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் அப்பா இந்த டீடைல்ஸ் எல்லாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கும் போதுதான் சீஃப் இவரு லஞ்சம் வாங்கினதை சொல்லி அரெஸ்ட் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோவும் பட்லர் அங்கிளுக்கு கால் பண்ணி இந்த ஆரியன் கம்யூனிட்டி பத்தி விசாரிக்க சொல்றாரு. பட்லர் அங்கிளுக்கு பக்கத்துல தான் ஹீரோவோட அப்பாவும் இருப்பாரு. ஹீரோ அப்பாவும் ஹீரோவை பத்தி விசாரிக்க ஹீரோ இப்ப கொஞ்சம் ஓகே ஆயிட்டாருன்னு அங்கிளும் சொல்வாரு. ஹீரோ அப்பாக்கு ஹீரோ மேல அக்கறை இருக்குதான். அநேகமா அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நினைச்சுதான் பயம் போல. ஹீரோனும் அவங்க மூட் அப்செட் ஸ்பாட்ல நின்னுட்டு இருக்க ஹீரோ காஃபியோட அங்க வருவாரு. பேசாம பக்கத்துல வந்து நிக்க ஹீரோனும் என்ன நீ எதுவும் கேட்க மாட்டியா? ஹீரோ சில நேரத்துல பேசாம பக்கத்துல நிக்கிறதே கம்ஃபர்டபுளா இருக்கும், அதுவும் இல்லாம எனக்கு தெரியும் சீஃப் சொன்னாரு. இப்ப நீ என்ன பண்ண போற, ஃபைட் பண்ண போறியா? நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோயினும் உனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஆமா தெரியாது, நீ உன் அப்பாவை நம்புற, நான் உன்னை நம்புறேன். அப்பதான் ஹீரோயின் என்ன நடந்ததுன்னு சொல்வாங்க. ஹீரோயின் அப்பாக்கு இந்த ஆரியன் கம்யூனிட்டி மேல டவுட் வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ண போறதா ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்ல கரெக்டா லஞ்சம் வாங்கினதா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினும் அந்த மேனேஜர் கிட்ட பேசி கெஞ்சி அவன் உண்மையை சொல்ல வந்த நாள் அன்னைக்கு கரெக்டா சூசைட் பண்ணிக்கிட்டான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, நான் பிரேக் எடுத்துக்க போறேன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ என்கிட்ட பீச்சுக்கு பக்கத்துல ஒரு வில்லா இருக்கு, அங்க புரியா, பிளேஸ் சூப்பரா இருக்கும். ஹீரோயினும் டெம்பிளுக்கு போக போறதா சொல்ல ஓ ஓகே, ஒருவேளை மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா வில்லாக்கி என்கிட்ட தான் இருக்கும். ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே எப்பற எல்லா நேரத்துலயும் கூலா இருக்குன்னு கேட்க எங்க டிடெக்டிவ் வேணு எட்டுக்கிட்ட போய் கேஸை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு கேட்பாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் கேஸ் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணதுனால தானே ப்ராப்ளம் வந்தது, இந்த டைம் கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்ல ஹீரோயினட்டு ஓகே சொல்லிடுவாரு. ரிப்போர்ட்டர் அவன் ப்ராமிஸை கீப் அப் பண்ணிடுவான். ஹீரோ அம்மாவை பத்தின ஆர்டிக்கலை எழுத மாட்டேன்னு சொல்லிடுவான். அவன் பாஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு திரும்பி வர அவனோட ஜூனியரை காணோம். அவ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாளா, ரொம்ப நாளாவே ஆபீஸ்க்கு வரலையா. இவனும் கால் பண்ணி பார்க்க கால் போல. அடுத்த நாள் ஹீரோயின் ட்ரிப்புக்கு கிளம்புவாங்க. ஹீரோ நமக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, இந்த மாதிரிலாம் ஹீரோயின் போக மாட்டாங்கன்னு. இருந்தாலும் ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு பிரேக் தேவைன்னு அனுப்பி வைப்பாரு. ஹீரோ ஆபீஸ்க்கு வர பார்க்கு அட்டாப்சி ரிசல்ட் வாங்க போவான். ஹீரோவும் நானும் வருவேன் அடம்பிடிச்சு போவாரு. இந்த டாங்கு தண்ணியில முழுகி தான் செத்துருக்கான். ஆனா ஆண்ட் ரிவர்ல முழுகி சாகல. ஏன்னா அவனோட வயிற்றுல பிளாங்டன் இல்ல. இந்த கடல்ல வாழ சின்ன சின்ன உயிரினங்கள் ஒருவேளை தண்ணியில முழுகி செத்துருந்தானா அவன் வயிற்றுல கண்டிப்பா இதோட ட்ரேசஸ் இருந்திருக்கும். இப்ப இல்ல, இவனை ஃபோர்ஸ் பண்ணி தண்ணியில முழுக்கி வச்சிருந்தா இவனோட கையில காயங்கள் இருந்திருக்கணும். அதுவும் இல்ல, யூனாக்கே தெரியல இவன் எப்படி செத்துருப்பான்னு. அங்க இந்த டாங்கோட டாட்டா ஃபுட் இருக்கும். ஹீரோ அதை பார்த்துட்டு இது ஆரியன் கம்யூனிட்டி டாட்டா தானு கேட்க பார்க்கு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். இப்ப கார்ல ஹீரோ கேஸ பத்தி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்வாரு. ஆனா பார்க்கும் இது மத்த கேஸ் மாதிரி இல்ல. ஹீரோ எனக்கு தெரியும் இது ஹீரோனோட அப்பா மரியாதை சம்பந்தப்பட்டது, அந்த கல்ட் லீடரையும் பிடிக்கணும், என் பவரை வச்சு நான் கண்டிப்பா பிடிப்பேன், நீ ஹெல்ப் பண்ணாலும் சரி ஹெல்ப் பண்ணலனாலும் சரி. இப்ப டிடெக்டிவ் வேணு இந்த மேனேஜர் தங்கி இருந்த ஹோட்டல்ல போயிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணணும்னு கேட்க அந்த ரிசப்ஷனிஸ்ட் முறைப்பாங்க. ஏன்னா அப்பதான் ஒரு பொண்ணு வந்து செக் பண்ணிட்டு போனாங்களாம். பொண்ணுன்னு சொன்ன உடனே டிடெக்டிவ் எனக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோயின் தானு. இந்த கம்யூனிட்டி சேர்ந்த 2 பீப்புள் இறந்து போயிருக்காங்க. ஒன்னு அந்த மேனேஜர், இன்னொன்னு டாங்கு. இந்த டாங்கோட வேலை நியூவா நிறைய மெம்பர்ஸ் அந்த கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி விடுறது. இப்ப டிடெக்டிவ் ஆனு வர எல்லாரும் இந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிடெக்டிவ் ஆனு மேனேஜரோட சூசைட் நோட்டை கொடுக்க ஹீரோ அந்த சூசைட் நோட்டை வாங்கி குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. பார்க்கும் டிடெக்டிவ் ஆன் வாங்கிட்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க இந்த மேனேஜரை துரத்துனவங்களோட ஃபேஸ் கவரா இருக்கும். ஆனா இதை வச்சுலாம் மர்டர் கேஸ் தான் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஹீரோயின் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்த விஷயத்த பார்க்கிட்ட சொல்லி ஹீரோயின் எங்கன்னு கேட்க ஹீரோ உங்களால ஹீரோயினை ரீச் பண்ண முடியாது, அவ கோவிலுக்கு போயிட்டான்னு சொல்வாரு. ஹீரோக்கு அந்த சூசைட் நோட்ல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். டிடெக்டிவ் வேணோ அது மேனேஜரோட கையெழுத்து தான் சொல்ல ஹீரோ அந்த சூசைட் நோட்டே பார்த்துட்டு இருப்பாரு. அதுல என்ன இருக்குன்னா ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டிருப்பான். என்ன இவ்வளவு நாளா காரியங்க பார்த்துக்கிட்டே என் ஒய்ஃப்க்கு சாரி, நான் பணக்காரன் ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், என்னால ஆக முடியல, இப்படிதான் எழுதிருக்கோம். அந்த ஹீரோ திரும்பி திரும்பி பார்க்க டக்குன்னு ஹீரோ இருக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும்.
கண்டுபிடிச்சிட்டேன். வாவ், நான் ஜீனியஸ். நான் பொறதுலேருந்தே ஜீனியஸ் தான். ஹீரோ பெண்ணை கிராஸா வச்சு காட்ட அதுல டாப்ஸி ப்ளீஸ்னு லெட்டர் ஃபார்ம் ஆகும். அப்படியே போய் ஒய்ஃப் கிட்ட சொன்னா அவன் அட்டாப்சிக்கு அக்செப்ட் பண்ண மாட்டா. ஏன்னா அவளும் அந்த கம்யூனிட்டியோட மெம்பரா. உடம்புல நைஃப் பண்றது பாவமா. பார்க்கும் கேக்குறான், புருஷனை கொண்டவனை கண்டுபிடிக்க வேணாமான்னு. அதுக்கு அவ என் புருஷனுக்கு ஆல்ரெடி ஆன்சர் கிடைச்சிச்சுன்னு வளர்றா. அவகிட்ட இதுக்கு மேல என்ன பேசுறது? நைட்டு பட்லர் அங்கிளும் அவர் கண்டுபிடிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றாரு. இந்த கம்யூனிட்டி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த கம்யூனிட்டியில சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் சூசைட் பண்ணிருக்காங்க. அந்த கம்யூனிட்டியோட ஹெட் போரி. அந்த போரி கூட சேர்ந்து ஒரு மீல் சாப்பிடணும்னா 100 மில்லியன் தரணுமா. இந்த கேஸ் பார்க்கறதே கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கு. இன்வால்வ் ஆகாதுன்னு ஒரு வார்னிங் கொடுக்க ஹீரோ கேட்பாரா? அதுக்கு பதிலா ஹீரோ ஒரு ஹெல்ப் கேட்பாரு. அடுத்த நாள் ஹீரோவும் ஃபாஸ்டா பைக்ல போய், நான் ஒரு போலீஸ், உங்க யாருக்காவது ஹெல்ப் வேணுமா? ஹீரோ இப்படி என்ட்ரி கொடுக்க அங்க ஒரு வேன் அந்த சென்டருக்குள்ள போகும். அந்த வேன்ல இருந்து நிறைய நியூ மெம்பர்ஸ் இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுவாங்க. அதுல ஒரு ஆளா ஹீரோயினும் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த போரியே வந்து ஹீரோ கிட்ட பேசுவான். அவன் தான் இந்த கம்யூனிட்டியோட ஃபவுண்டரா. அவன் ஹீரோ ஆப்பிள் கொடுக்க ஹீரோ வாங்க மாட்டாரு. ஒருவேளை பாய்சன் கலந்துதான் இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு அவனும் சொல்ல, ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க மெதுவா வாங்க, நான் இது வரைக்கும் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோ சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. உள்ள போன அவனும் யாருக்கோ கால் பண்ணி ஹீரோ வந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுவான். எங்க ஹீரோயினுக்கு அந்த கம்யூனிட்டியோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே செல்போனை கலெக்ட் பண்றது தான். உங்க மைண்டுக்குள்ள என்னென்னலாம் உங்களை காயப்படுத்துதோ அதை பத்தி எழுதுங்கன்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்ல ஹீரோயினும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்டரும் எழுதுமான்னு சொல்ல ஹீரோயின் எதையாவது கிறுக்குவோன்னு எழுதிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோ மேனேஜர் எந்த விஷயத்த சொல்ல போரியும் ஆமா நான் கேள்விப்பட்டேன் கவலையா இருந்ததுன்னு நடிச்சிட்டு இருப்பான். ஹீரோவும் ஓ கவலைப்படுறியா? ஆனா உங்க கம்யூனிட்டியில நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்களே, என்ன காரணம்னு கேட்க அவன் ஏன்னா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்வான். இவனுக்கு லைஃப் டெத்து இத பத்தின நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான். இப்படி சொல்லிட்டு அவனோட வாழ்க்கை வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த போரி ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தானா. பேரண்ட்ஸோட இருக்கிற பசங்களை பார்த்தாலே இவனுக்கு பொறாமையா இருக்குமா. 18 வயசானவனே ஆர்ஃபனேஜை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அங்க ஒர்க் பண்ணும்போது இவனுக்கு கடுப்பாக்கிடுச்சு. இப்படியா லைஃப் இருக்கணும்? நான் பணக்காரன் ஆகணும், ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பியா இருக்கணும்னா எனக்கு மணி வேணும்னு நினைச்சு எல்லாரையும் வேலைக்கு எடுக்கிற ஒரு பிரமிட் செல்லிங் ஜாப்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறான். முதல்ல அவன் நல்லா ஏர்ன் பண்ணாலும் ஒரு கட்டத்துல அந்த ஜாப் அவனை கைவிட்டுருது. நிறைய கடன், தன்னோட வாழ்க்கையை வெறுத்து போன அவன் சாகலான்னு முடிவெடுக்கிறான். அப்ப டக்குன்னு அவனுக்கு ஒரு யோசனை, நான் ஏன் சாகணும்னு. அந்த நினைப்போடியே அவன் ரோட கிராஸ் பண்ண அப்ப தூக்க கலக்கத்துல ஒரு ட்ரக் டிரைவர் கார் மேல வந்து மோத அந்த ட்ரக்ல இருந்த கம்பி இவன் வயிற்றுலயே சொருவிக்கும். அப்பதான் இவன் மண்டையில ஒரு பல் பிரிஞ்சுதான். இந்த லைஃப்க்கு முன்னாடி அவன் 5 லைஃப் வாழ்ந்திருக்கானா. ஒரு தடவை இரும்பு அடிக்கிறவனா, ஒரு தடவை சோல்ஜரா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா, பியானோவிஸ்டா. இந்த ஆக்சிடென்ட்ல எல்லாரும் இவன் இறந்துருவாங்கன்னு நினைச்சா, ஆனா இவன் உயிரோட வந்தான். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் லைஃப பத்தின அறிவு கிடைச்சதான். இவன் மத்தவங்களுடைய அடுத்த லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்ல அடுத்த லைஃப் அது நல்லா இருக்கும்னு நினைச்சு இந்த லைஃப முடிச்சுக்கிறாங்களாம். அவங்க சூசைட் பண்றதுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா. அவங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்களாம். இந்த கதையெல்லாம் கேட்ட ஹீரோக்கு தூக்கம் தான் வரும். நல்ல வேலைடா நீ நான் தான் கடவுள்னு சொல்லாம விட்டியே. போரியோ ஹீரோ கிட்ட நீங்க உங்க 2வது லைஃப வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோ போதும், என்னால இதுக்கு மேலே அந்த மொக்க கதையை கேட்க முடியாது. அப்ப போரி ஹீரோவோட அம்மாவை பத்தி சொல்வான். உங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல, உங்க அம்மா ரொம்ப கைண்டான உமனா இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க நெக்ஸ்ட் லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோவோட அம்மாவை பத்தி சொல்ல ஹீரோவும் சைலண்டா கேட்டுட்டு இருப்பாரு. நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், இங்கே கொஞ்ச நாள் இருன்னு போரியும் சொல்ல ஹீரோ போரியே பார்த்துட்டு இருப்பாரு. இங்க ஹீரோயின் டாங் எங்கன்னு விசாரிப்பாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு டாங் இறந்த விஷயமே தெரியல. கடைசியா அவன் போரியை மீட் பண்றதுக்கு தான் போனானா. அவன் லக்கேஜ் கூட இன்னும் அந்த கம்யூனிட்டில தான் இருக்கான். சரி போரியை எப்ப மீட் பண்ணலான்னு ஹீரோன்னு கேட்க இந்த கம்யூனிட்டில ஹீரோயின் ரூம்மேட்டா இருக்கிற ஈஜி அவ 3 தடவை இந்த சென்டருக்கு வந்திருக்காளாம். இன்னும் அவன் மீட் பண்ணலையா. நீ எப்படி மீட் பண்ணுவேன்னு மத்தவங்களும் கேட்க ஹீரோயின் இதெல்லாம் விசாரிக்கிறத அந்த இன்ஸ்ட்ரக்டர் பார்த்துட்டு இருப்பா. இந்த கம்யூனிட்டியோட அடுத்த ப்ராசஸா மனசுல இருக்கிறதுலாம் ஒரு ஃபயர் பலூன்ல எழுத சொல்வாங்க. ஹீரோயினும் ஜஸ்டிஸ்ன்னு எழுத அந்த ஈஜி பொண்ணு நெக்ஸ்ட் பாண்ட் லைஃப்னு எழுதுவா. அதுக்கப்புறமா ஒரு டீ கொடுப்பாங்க. ஹீரோயினும் குடிக்கிற மாதிரி நடிக்க இப்ப ஹீரோயின் ரூமுக்கு வந்துருவாங்க. இந்த ஈஜி பொண்ணு கிட்ட நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்டா ஈஜியோட அப்பா நிறைய கடன் வாங்கிட்டாரா. அவளும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருந்தாங்களா. எவ்வளவு கட்டினாலும் சரி அந்த கடனை அடைக்க முடியல. அப்படி இருக்கச்சதான் போரியை பத்தி இவ கேள்விப்பட்டிருக்கா. ஒருவேளை நெக்ஸ்ட் லைஃப் மட்டும் நல்லா இருந்ததுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த லைஃபை முடிச்சுக்கலான்ற எண்ணத்தோட இருக்கா. ஆனா போரியை பார்க்கறது அவ்வளவு ஈஸி இல்லையா. காசு கட்டணும். இவளும் கடனை வாங்கி நிறைய காசு கட்டியிருக்கா. ஆனா அதுல பத்தலையா இந்த போரிய பார்க்க. அவளும் ஃபீல் பண்ணிட்டே தூங்கிட ஹீரோனுக்கு அவளை பார்க்கும்போதே பாவமா இருக்கும். நைட்டு ஹீரோயினுக்கு ஏதோ சத்தம் கேட்டு ஜன்னல் வழியா பார்க்க
அங்க இந்த போரியோட பாடி கார்டு இருப்பான். இந்த பாடி கார்டு ஹீரோயின் சிசிடிவி கேமரால பார்த்திருப்பாங்க. மேனேஜரை துரத்தும் போது இப்ப ஹீரோயினோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு காப் மாதிரி போரி பிளேஸ்க்கு போக அங்க நிறைய கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டோர் நாப்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ யாரோ ஒருத்தர் அந்த ரூமை நோக்கி வருவாங்க. ஹீரோயினும் சத்த கேட்டு யார் உள்ள வந்தாலும் அடிச்சிடலான்னு ரெடியா இருக்க ஹீரோயினும் உள்ள வர ஆளை தூக்கி போட்டு பார்க்க அது ஹீரோ தான். நீ என்னடா இங்க பண்ற ஹீரோன்னு கேட்க ஹீரோ நீ என்ன இங்க பண்ற? இதான் டெம்பிளா? என்ன முடியுது இங்க இப்படி போயிட்டு இருக்க? ஹீரோயின் காணுன்றத அந்த இன்ஸ்ட்ரக்டரும் கண்டுபிடிச்சிருவா. ஹீரோயின் ஏன்டா இங்க வந்தன்னு ஹீரோவை பத்தி கேட்க ஹீரோ போரிய பக்கத்துக்கு ஆர்வமா இருந்ததுன்னு வந்தாராம். ஹீரோயினும் மீட் பண்ணியான்னு கேட்க ஹீரோ தான் மீட் பண்ணிட்டாரே. ஹீரோயின் என்ன பேசுனீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ அந்த மொக்க கதையை மட்டும் கேட்காத, என்னால அது திருப்பி நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது இம்பார்ட்டன் இல்ல. டாங்கு சூசைட் பண்ணிக்கல, அவனை வேற ஒரு இடத்துல கொலை பண்ணிட்டு ரிவருக்கு பக்கத்துல பாடி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயினும் அந்த சென்டர் தான் மர்டர் ஸ்பாட்டா இருக்கணும்னு கெஸ் பண்றாங்க. எங்க போரி சீஃப போய் மீட் பண்ணுவான். சீஃபும் ஹீரோ பத்தி கேட்க போரி அவன் சொன்ன மொக்க கதையை ஹீரோ நம்மளதான் நினைச்சிட்டு இருக்கான். சீஃபும் அவன் இம்மெச்சூரான பணக்கார பையன், அவெல்லாம் வேஸ்ட், ஹீரோயின் தான் ப்ராப்ளம்னு ஹீரோயினோட போட்டோவை கொடுப்பான். இங்க ஹீரோயினும் இருக்கிட்ட இது ரொம்ப ஆபத்தான பிளேஸ், இங்க இருந்து போன்னு சொல்ல ஹீரோயினை தனியை விட்டுட்டு ஹீரோ எப்படி போவாரு? அதுவே இந்த மாதிரி ஆபத்தான பிளேஸ்ல நீ பார்க்க கிட்ட கூட சொல்லல, உன்னை நினைச்ச எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கோம், நான் உன் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்க சரி போதும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்ல ஹீரோ என்கிட்ட போன் இல்லைன்னு சொல்வாரு. ஹீரோயினும் எங்கடா உன் போனுன்னு கேட்க அவங்க போனை கேட்டாங்களாம். ஹீரோ கொடுத்துட்டாராம். டேய் கேட்டா கொடுத்துருவியா? ஹீரோயினும் இங்க திட்டிட்டு இருக்க அப்போ டோர் ஓபன் பண்ற சவுண்ட் கேட்கும். அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.